இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று நான் அறிக்கையிட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதில் அல்லேலூயா. ஆரம்பிப்போமா? ஆண்டவர் உயிர்த்து விட்டார், ஆண்டவர் உயிர்த்து விட்டார். தூங்கிக் கொண்டிருப்பவர் மட்டும் இப்பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவர் உயிர்த்து விட்டார். ஓகே, குட். அன்புக்குரியவர்களே, நம்ம பங்கு தந்தையின் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து குருக்களின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் பார்த்து, யார் இருக்காங்கன்னு பார்த்து விஷ் பண்ணுவோமே. ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லி விஷ் பண்ணுவோமே சிரித்த முகத்துடன். ஓகே. சில ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பலியின் முன்னுரையில் குருவானவர் மக்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல, மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்வார்கள்? உம்மோடும் இருப்பாராக. இந்த புதிய மொழிபெயர்ப்பு புத்தகம் வந்த பிறகு, திருப்பலி புத்தகம் வந்த பிறகு அது சற்று மாறிவிட்டது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒரு குட்டி கிராமம், கல்வி அறிவில்லாத கிராமத்தில் பங்கு தந்தை மக்களுக்கு இந்த புதிய திருப்பலி புத்தகத்திற்கு ஏற்ப ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று குருவானவர் சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லோரும் உம் ஆன்மாவோடு இருப்பாராக என்று சொல்ல வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். பிள்ளைகளுக்கும் அதை மறைக்கல்வி வகுப்பில் கற்றுத்தந்தார். பசங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கல்வி அறிவில்லாதனால அந்த ஆன்மா வார்த்தை சரியாக வரல. சரி, ஃபாதர் நிறைய ட்ரைனிங் கொடுத்த பிறகு, சரி முதல் நாள் திருப்பலியின் பொழுது கொஞ்சமாக ஸ்லோவாக அவர் திருப்பலியை ஆரம்பித்து மெல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல, அங்கே பிள்ளைகள் அதோட அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது திடீர்னு ஒரு சிறுமி அம்மாவோடு இருப்பாராக என்று சொல்லிவிட்டாராம். அம்மாவோடு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அம்மாவோடும் இருக்கின்றார், அப்பாவோடும் இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஒரு ஆலயத்தின் வெளிப்புறத்தில் ஒரு பெட்டி கடை இருந்தது. அந்த பெட்டி கடையில் ஒரு அம்மா கேண்டில், மலர்கள் இவற்றை விற்று கொண்டிருந்தாள். எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் அவள் காணப்பட்டாள். அந்த கடைக்கு வருபவர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்று அவர்களுக்கு வேண்டியதை தந்து ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களை சிரித்த முகத்துடன் வழிப்பி அனுப்பி வைப்பார். குருவானவர் இந்த அம்மாவை பல நாட்களாக பார்த்து கொண்டு வந்தார். இந்த அம்மா எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கிறாங்களே, அது மட்டுமல்ல, அவளை தேடி வருகின்றவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகின்றார்களே, இவளுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாதா, சோகமே கிடையாதா, துன்பம் துயரமே கிடையாதா என்று எண்ணிக்கொண்டு ஒரு நாள் அந்த அம்மாவிடம் சென்று, அம்மா, நான் உங்களை பல நாட்களாக கவனித்து கொண்டு வருகின்றேன். நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறீங்களே, இது எப்படி? வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டமே கிடையாதா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சாமி, என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவன் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். நான் இங்கு வேலை செய்தால்தான் வீட்டில் அடுப்பு எரியும்.
நான் இங்கு வேலை செய்தால்தான் என்னுடைய கணவனுக்கு வேண்டிய மருந்தினை நான் வாங்கி தர முடியும். இதுதான் சாமி என்னுடைய வாழ்வு என்று சொல்ல குருவானவர், அப்படி என்றால் எப்படி அம்மா உன்னால் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்க முடியுது? அது மட்டுமல்ல, உன்னை தேடி வருபவர்கள் எல்லாம் நீர் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கின்றீரே, எப்படி உன்னால் முடிகின்றது என்று கேள்வினை கேட்க அந்த அம்மா மிகவும் அழகாக சொன்னார், நிறுத்தி நிதானமாக சொன்னார், ஃபாதர், நான் நம்புகின்ற ஆண்டவர், நான் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் அவர் உயிர் தெழுந்து விட்டார். அந்த உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர் மக்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நான் உங்களோடு இருக்கின்றேன், ஆகையால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் உங்களுக்கு எப்பொழுதும் எந்நேரமும் ஆறுதலாகவே நான் இருப்பேன், ஆறுதலை தருவேன், உங்களுக்கு நிறைவான வாழ்வினை நான் அளிப்பேன், உங்களை நான் எப்பொழுதும் மகிழ்விப்பேன். இதுதான் அன்பார்ந்தவர்களே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தி. நான் உங்களோடு இருக்கின்றேன். அவை அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். இந்த திருப்பலி முடிந்த பிறகு என்னோடு என்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார் என்ற அந்த நம்பிக்கை இல்லை என்றால் 40 நாட்களாக நாம் நோன்பிருந்து, 40 நாட்களாக நாம் ஜெபித்து, 40 நாட்களாக நாம் பல ஆலயங்களுக்கு சென்று இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நாம் முயற்சித்தோமே, அதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், வீண். ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நம் வரலாற்றை சற்று புரட்டி பார்ப்போமானால், ஒரு சில மனிதர்கள் மாபெரும் செயல்களை செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக தென் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா என்பவர், நமக்கு எல்லோரும் தெரிந்ததுதான். நெல்சன் மண்டேலா என்பவர் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி தன் இனத்து மக்களுக்கு, அதாவது கருப்பு இனத்து மக்களுக்கு சம உரிமையை அவர் பெற்று தந்தார். நம்முடைய நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி ஆங்கிலேயர் எதிர்த்து போராடி, அஹிம்சை வழிமுறையில் எதிர்த்து போராடி விடுதலை பெற்று தந்தார். அன்னை தெரேசா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு அவர் புது வாழ்வினை தந்தார். இவ்வாறு நாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது பலர் மாபெரும் செயல்களை அவர் செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லோருமே உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்களே தவிர உலகத்தை அவர்களால் மாற்றி அமைக்க முடியவில்லை, உலக வரலாற்றை அவரால் மாற்றி அமைக்க முடியவில்லை. ஒரே ஒரு நபர் தான் அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு நபர் தான், அதாவது நம் நம்புகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலக வரலாற்றை இரண்டாக பிரித்து வரலாற்றை மாற்றி அமைத்தார் தன்னுடைய உயிர்ப்பினால். வரலாறானது கிபி கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பாக என இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. அவை உயிர்ப்பினால் ஆண்டவர் வரலாற்றை மட்டும் பிரிக்கவில்லை, மாறாக அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு சில செய்திகளை அவர் தருகின்றார். என்ன செய்தி என்றால், உயிர்ப்பின் வழியாக நான் மரணத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை நான் தந்திருக்கின்றேன். அதாவது மரணம் என்பது இந்த உலகத்தின் வாழ்விற்கு தரக்கூடிய ஒரு முடிவல்ல, மாறாக புது வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய அது வாயில். மரணம் என்பது
இந்த உலகத்தோடு வாழ்வு முடிவடைவது கிடையாது. மாறாக மறுவாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பினால் அவர் தரக்கூடிய முக்கியமான செய்தி, என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், நான் கடவுள், ஆனால் நான் செத்து போன கடவுள் அல்ல. நான் சிலுவையில் இறந்து அடக்க செய்யப்பட்ட கடவுள் அல்ல. மாறாக உங்களோடு நான் உயிர் வாழ்கின்ற கடவுள். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, புனித அகுஸ்தினார் ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி பேசும் பொழுது, கிறிஸ்துவர்களாகிய நாம் எல்லோரும் அல்லேலூயா மக்களாக, அதாவது கிறிஸ்து உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் புனித அகுஸ்தினார். இவ்வாறு நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்றால், அல்லேலூயாவின் மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை புனித மக்தலா மரியா நமக்கு மிகவும் தெளிவாக தன்னுடைய வாழ்வினால் எடுத்து காட்டுகின்றாள். இயேசு இறந்த பிறகு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம மிகவும் தெளிவாக கேட்டோம். இயேசு இறந்த பிறகு மக்தலா மரியா மற்றும் அவளோடு ஒரு சிலர் தோழிகள் எங்கு செல்கின்றார்கள்? எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. அந்த கல்லறைக்கு போகும்பொழுது மக்தலா மரியாவுடைய உள்ளத்தில் ஒரு வகையான பயம் இருந்தது. யூதர்கள் அவளையும் தாக்கி விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. உள்ளத்தில் வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது, துயரம் இருந்தது, தயக்கம் இருந்தது. இந்த ஒரு மனநிலையோடு மக்தலா மரியா கல்லறைக்கு செல்கின்றாள். அங்கு சென்ற பொழுது அவள் அதிர்ச்சி அடைகின்றாள். ஏன்? கல்லறை காலியாக இருக்கின்றது. அந்த காலியான கல்லறை முன்பாக அவள் வெறுமையை அனுபவிக்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, காலியான கல்லறை முன்பாக மக்தலா மரியா முதன்முறையாக தன்னுடைய வாழ்வில் வெறுமையை அவள் அனுபவிக்கின்றாள். ஜோஸ்லின் லின்சிட்டா என்ற இளம் பெண் ஆரோக்கியராஜ் என்று தன்னோடு படித்த இளைஞனை அன்பு செய்தாள். அவனை மணந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்ப வாழ்வினை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். தன்னுடைய பெற்றோரிடம் தன்னுடைய விருப்பத்தை எடுத்து கூற பெற்றோர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சில நண்பர்கள் ஜோஸ்லின் லின்சிட்டாவிடம் ஓடிப்போய், நீ தான் உண்மையிலே அன்பு செய்கிறியே, அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் ஓடி போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ என்று சொல்ல, அந்த பெண்மணி அப்பா அம்மாவுடைய ஆசீர் இல்லாமல், அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி 11 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 11 ஆண்டுகள் அவள் காத்திருந்தால் பெற்றோர்கள் அனுமதித்தார்கள், திருமணம் செய்தால் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாள். 7 மாதங்கள் திருமணமாகி 7 மாதங்கள், வயிற்றில் 2 மாதம் குழந்தை. இப்படி இருக்க மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு இரவு ஏறக்குரிய 10 மணி இருக்கும். போலீஸார் அவருடைய வீட்டின் கதவை தட்டி, அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? இந்த பெண்மணி ஏன் என்று கேட்க, இல்லைம்மா கொஞ்சம் வர முடியுமா? சரி, அவளும்
அவளுடைய தாயாரும் செல்ல நேராக மார்ச்சரி கூட்டு போகிறாங்க. மார்ச்சரி கூட்டு போய், அம்மா இதுடைய கணவனா அடையாளம் சொல்லுங்க. அவளுடைய கணவன் 11 வருடங்கள் அன்பு செய்து அவனுக்காக காத்திருந்து 7 மாதங்கள் சந்தோஷமான வாழ்வினை வாழ்ந்து வயிற்றில் 2 மாத குழந்தை சுமந்து கொண்டு ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று பல கனவுகளை கட்டி எழுப்பிய அந்த பெண்ணுக்கு அந்த கணவனுடைய உடலை பார்த்த உடனே எல்லாம் உடைந்து விட்டது. வாழ்க்கை உடைந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, இதை தான் நாம் வெறுமை என்று சொல்கின்றோம். வெறுமை அனுபவம். உங்களில் யாராவது இத்தகைய ஒரு வெறுமை அனுபவத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? இதை போல இல்லை, அல்லது வெறுமையை அனுபவித்திருக்கிறீர்களா? எஸ், வெறுமை. எஸ், நோ, ஆம், இல்லை. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றோம். மக்தலா மரியா அந்த காலியான கல்லறை முன்பாக நின்று கொண்டிருக்கும்போது இத்தகைய ஒரு வெறுமையை தான் அவள் அனுபவித்தாள். காரணம் என்ன? இயேசுவை அவள் அன்பு செய்தால் கல்லறைக்கு சென்று இயேசுடைய உடலை, இறந்த உடலை கட்டி கதறி அழுது முத்தமிட்டு ஆறுதல் பெற்று செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து திரும்பிவிடலாம் என்ற கனவோடு அவள் செல்கின்றாள். அவள் அனுபவித்ததெல்லாம் காலியான கல்லறை, உடல் இல்லாத ஒரு சூழல். இந்நிலையில் என்ன ஆகிறது அன்பார்ந்தவர்களே? என்ன நடக்கிறது என்றால், கடவுள் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் தனக்கு காட்சி அளிக்கின்றார். மக்தலா மரியா வெறுமை அனுபவிக்கும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் தனக்கு முன்பாக தோன்றுகின்றார். அதாவது சடலத்தை தேடி சென்ற பெண்ணுக்கு உயிர்த்த ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்பார்ந்தவரே, ஒரு கிறிஸ்துவன் அல்லது ஒரு கிறிஸ்துவல் ஆவலோடு, ஏக்கத்தோடு, நிறைவான மனதோடு, பாசத்தோடு ஆண்டவரை தேடி செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். இந்த காலியான கல்லறை மக்தலா மரியாவை வேதனைக்கு ஆழ்த்தியது. இந்த காலியான கல்லறை வெறுமையை அதிகரித்தது மக்தலா மரியாளுக்கு. ஆனால் இயேசுவுக்கு இந்த காலியான கல்லறை ஒரு புது வாழ்வுக்கு வழிவகுத்தது. இந்த காலியான கல்லறை மரணத்தையும் பாவத்தையும் அழிக்கக்கூடிய கருவியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பார்ந்தவர்களே, ஒரு சில சமயங்களில், எதிர்பாராத சமயங்களில் காலியான கல்லறை முன்பாக நிற்பதை நாம் உணரலாம். காலியான கல்லறை, வெறுமை அனுபவிக்கும் வாழ்க்கையில் வெறுமை அனுபவிக்கும் பொழுது காலியான கல்லறை முன்பாக இருப்பதை நாம் அனுபவிக்கலாம். அந்த நேரத்தில் மக்தலா மரியாளைப் போல அந்த காலியான கல்லறை, அது நம்முடைய இல்லங்களாக இருக்கலாம், அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். அந்த காலியான கல்லறையை பார்த்து மக்தலா மரியாளை போன்று நாம் துவண்டு வெறுமையை அனுபவிக்கின்றோமா? அல்லது இயேசுவை போன்று காலியான கல்லறை புது வாழ்வுக்கு என்னை இட்டு செல்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோமா? இந்த காலியான கல்லறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில், இந்த காலியான கல்லறை அனுபவத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், வென்று செல்ல வேண்டும் என்றால், உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்றார்,
இறை பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்கின்றது. இறை பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்கின்றது. புனித பிரான்சிஸ்கு அசிசியார் தன்னுடைய வாழ்வில் வெறுமையை அனுபவித்து கொண்டிருந்த அந்த நிலையில் தாமியன் ஆலயத்திற்கு செல்கின்றார். அசிசி நகரத்தில் உள்ள தாமியன் ஆலயத்திற்கு. அங்கு சென்று சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை பார்க்கின்றார். பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு காட்சியை அவர் காண்கின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் ஒரு கரத்தை சிலுவையிலிருந்து எடுத்து அவர் தோள் மீது போட்டு, பிரான்சிஸ், என்னுடைய திருச்சபையை நீ கட்டி எழுப்ப வேண்டும், என்னுடைய ஆலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்ற செய்தியினை தந்து, அந்த வெறுமையில் தான் தன்னோடு இருக்கின்றார் என்ற உண்மையினை கடவுள் இயேசு கிறிஸ்து பிரான்சிஸ்க்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, வெறுமை இறைவன் நம்மோடு உறவாட ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு என்று கூறுவார்கள். வெறுமையில் மனிதன் தன்னையே கடவுள் கரங்களில் ஒப்படைக்கும் பொழுது கடவுள் தன்னை வெளிப்படுத்தி அவர்களை வாழ வைக்கின்றார். இதான் அன்பார்ந்தவர்களே, மக்தலான் மரியாள் வழியாக, அந்த காலி கல்லறை முன்பு நின்று கொண்டிருந்த மக்தலான் மரியா வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். இரண்டாம் பாடம், வெறுமையில் மக்தலா மரியா கிறிஸ்துவின் குரலை கேட்கின்றாள். கிறிஸ்துவின் குரலை கேட்கின்றாள். சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவனுடைய இல்லத்திற்கு நான் சென்றேன். அங்கே இருந்தவர்களிடமெல்லாம் பேசிவிட்டு, சரி ஜெபிப்போமா என்று சொல்ல, சரி ஃபாதர் ஜெபிக்கலாம் என்று அவங்க சொல்ல, சரி வீட்டில் இறுதி ஆண்டவர் படம் எங்கேம்மா இருக்குது, இறுதி ஆண்டவர் படம் எங்கேம்மா இருக்குது, இல்லை மாதா படம் எங்கே இருக்குது என்று கேட்க, வீட்டில் எங்கேயுமே படம் கிடையாது. மாதா படமும் கிடையாது, இயேசுடைய படமும் கிடையாது, சிலுவையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நான் அந்த அம்மாவிட கேட்டேன், ஏம்மா ஏன் படமே வைக்கல? அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர், 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேன். நல்லா இருந்தாங்க ஃபாதர், திடீர்னு ஒரு நாள் விட முடியலன்னு சொன்னாங்க, மருத்துவமனையில் சேர்த்தோம். நான் போகாத கோவில் அல்ல, வேண்டாத கடவுள் அல்ல, நான் செய்யாத தியாகம் அல்ல, எல்லாத்தையும் செய்து ஆண்டவர் எப்படியாவது என்னுடைய கணவனை காப்பாற்று என்று ஜெபித்த. ஆனால் கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கு செவி மடுக்கலை. என்னுடைய கணவன் இறந்து விட்டார். அதுக்கப்புறம் கடவுளோ வேண்டாம், மாதாவோ வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு வரேன் ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா செயல்கள் வழியாகவும் அவர் பேசுகின்றார். நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் வெற்றியினை நாம் அனுபவிக்கும் பொழுது கடவுளுடைய குரலை நாம் கேட்க முடியும் என்றால், வாழ்க்கையில் நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, துயரங்களை வேதங்களை நாம் சந்திக்கும் பொழுதும் கடவுள் நம்மோடு பேசுகின்றார். ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் செவிமடுக்க தவறுகின்றோம். இதுதான் மக்தலா மரியாளுக்கு நடந்தது. மக்தலான் மரியாள் அந்த காலியான கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க, வெண்ணிற ஆடை அணிந்த 2 தூதர்கள் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வழியாக கடவுள் பேசுகின்றார் என்பதனை மக்தலா மரியாள் உணரவில்லை. அதற்கு பிறகு தோட்டக்காரராக ஒரு நபரை பார்க்கின்றார். ஆனால் மக்தலா மரியா அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவளால் கண்டுணர முடியவில்லை. காரணம் என்ன? உடல் இல்லையே, உடல் காணாமல் போய்விட்டதே என்ற அதிர்ச்சியில் அவள் கடவுளை கண்டுணர மறந்துவிட்டாள். சோகத்தில் மூழ்கி இருக்கின்றாள். கடவுளை கண்டுணர மறந்துவிட்டாள். அவளுடைய கண்ணீரானது
அவளுடைய பார்வையை மங்க செய்துவிட்டது. அவளுடைய கண்ணீரானது அவளுடைய புலன்களை மந்தமாக்கிவிட்டது. இந்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பாசத்தோடு என்னன்னு சொல்றாரு? மரியா. பாசத்தோடு மரியா என்று சொல்ல மக்தலான் மரியாள் உடனடியாக ஆண்டவருடைய குரல் என்று கண்டுணர்ந்து தன் முன்பாக இருப்பது இயேசு கிறிஸ்து என்றுதான் அவள் அறிகின்றாள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு இன்பத்திலும் இன்ப நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் அவர் நம்மோடு உறவாடுகின்றார். தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் தான் அவரை பல சமயங்களில் கண்டுணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவை நம்மோடு இருக்கின்ற இறைவன், உயிர்த்தாண்டவர் நம்மோடு இருக்கின்றார், துன்பத்திலும் அவர் இருக்கின்றார் என்ற உண்மையினை நாம் உணர வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமெடுப்பது மிக மிகவும் அவசியமாகும். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை வாசிப்பது மிகவும் அவசியமாகும். இறை வார்த்தையை கேட்பது மிகவும் அவசியமாகும். இறை வார்த்தையை தியானிப்பது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் கடவுள் நாம் மிக மிகவும் கஷ்டப்படும் நேரங்களில், துன்பப்படும் நேரங்களில், துயரம் அனுபவித்துக்கொள்ளும் நேரங்களில் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்றார். இதுதான் மக்தலான் மரியாளுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, அந்த காலியான கல்லறை முன்பாக மக்தலான் மரியா வெறுமை அனுபவிக்கின்றாள். அந்த வெறுமையில் இயேசு கிறிஸ்துவை கண்டுணர்கின்றாள் வார்த்தை வழியாக. அதன் பிறகு ஆண்டவருடைய கட்டளைக்கு செவிமெடுக்கின்றாள். உயிர்த்தாண்டவர் அவளுக்கு ஒரு கட்டளை தருகின்றாள். போ, செல், போய் உன்னுடைய சகோதரர்களிடம் இந்த உண்மையை சொல், நான் உயிர்த்து விட்டேன் என்று கட்டளை தருகின்றார். ஆகவேதான் மக்தலா மரியாளை இன்று திருச்சபை சீடர்களுக்கெல்லாம் அவள் சீடத்தியாக இருக்கின்றாள் என்று அறிக்கையிடுகின்றது. நம்ம பழைய ஏற்பாட்டில் இணை சட்ட நூல் 24ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அங்கு ஒரு நபர் சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு விதிமுறைகள் என்னவென்று மிக தெளிவாக கூறப்படுகின்றது. குறைந்தபட்சம் 2 நபர்கள் இருக்க வேண்டும். சாட்சி சொல்வதற்கு குறைந்தபட்சம் 2 பேர் அதை பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் சாட்சி சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, பெண்கள் சாட்சியை சொல்ல முடியாது. இப்படி இருக்க கிறிஸ்து ஏன் மக்தலா மரியாவை தேர்ந்தெடுத்து, தனியாக அவளை தேர்ந்தெடுத்து, ஒரு பெண்ணாகி அவளை செல், போய் எல்லா சீடர்களும் சொல், நான் உயிர்த்து விட்டேன் என்ற கட்டளை தருகின்றார் என்ற கேள்வி நாம் எழுப்போமானால் இதற்கு பதில் எங்கு இருக்கிறது தெரியுமா அன்பார்ந்தவர்களே? தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். அவர் சொல்கின்றார், தகுதியற்றவர்களை அழைத்து தகுதியுள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகின்றார். தகுதியற்ற மக்தலா மரியாவை அழைத்து அவளை தகுதி உள்ளவராக ஆண்டவர் மாற்றுகின்றார். அதே ஆண்டவர் தான் அன்பார்ந்தவர்களே உன்னையும் என்னையும் அழைக்கின்றார், தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நற்செய்தி அறிவிக்க நம்மை அனுப்புகின்றார். தகுதியற்றவர்களாகிய நம்மை ஆண்டவர் அனுப்புகின்றார். ஆகவே மக்தலா மரியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவள் பயத்தோடு கல்லறைக்கு செல்கின்றாள். அந்த கல்லறையிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது அவள் மகிழ்ச்சியில் துள்ளுகின்றாள். சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு திரும்புகின்றாள். வலு பெற்றவராக அவள் திரும்புகின்றாள். இதற்கு காரணம், உயிர்த்த ஆண்டவரை அவள் சந்தித்தார். அன்பார்ந்தவர்களே, மக்தலா மரியா எவ்வாறு கல்லறை தேடி சென்றாலோ அதே போன்றுதான் நீங்களும் நானும்
இந்த இரவில் ஆண்டவரை தேடி இங்கு வந்திருக்கின்றோம். சிலுவையில் நேற்று சிலுவையில் அறையப்பட்டு அடக்க செய்யப்பட்ட அந்த ஆண்டவரை அல்ல, கல்லறையில் அடக்க செய்யப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் தேடி வரவில்லை. மாறாக உயிர்த்த ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் அந்த உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் அருகில் இருக்கின்றார், என்னோடு உடன் பயணிக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் இருந்தால், அந்த நம்பிக்கை நமக்குள் இருந்தால் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நாம் சந்தோஷமாக, துணிச்சலோடு, மகிழ்ச்சியோடு நாம் முன் செல்ல முடியும். இந்த பின்னணியில்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார், கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் சொன்னது போல அல்லேலூயா மக்களாக வாழ வேண்டும், உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும். இவ்வாறு நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்றால் ஆலயத்தில் மட்டும் நாம் திருவழிபாட்டில் பங்கேற்பது மட்டும் போதாது. நம்முடைய இல்லங்களிலும் திருவழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கின்றார். நம்முடைய இல்லங்களிலும் திருவழிபாட்டில் நாம் பங்கேற்க வேண்டும், நடத்த வேண்டும். எவ்வாறென்றால் உயிர்த்த ஆண்டவருடைய சிலுவை வலப்பக்கத்திலும் நற்செய்தி இடது பக்கத்திலும் வைத்து நாம் எல்லோரும் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு அன்பாக நாம் செய்தால் உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தந்த 7 கொடைகளை நமக்கும் தருவார். தூய ஆவியானுடைய 7 கொடைகளை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தூய ஆவியானுடைய 7 கொடைகள். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு 7 கொடைகளை தந்தார். அது நமக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் அதை ஒன்று போத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தாதான் ஓஹோ, உயிர்த்த ஆண்டவர் 7 கொடைகளை தன்னுடைய சீடர்களுக்கு தந்தாரா? திருத்தூதர் புத்தகத்தை நாம் வாசிப்போமானால் முதலில் அந்த கொடை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை தருகின்றார், தன்னுடைய பிரசன்னத்தை கொடையாக தருகின்றார். இரண்டாவதாக அந்த தன்னுடைய சீடர்களுக்கு மன்னிப்பை கொடையாக தருகின்றார். உயிர்த்த பிறகு சீடர்களை அவர் பார்த்த பொழுது, நீ இது செஞ்சிட்ட அதை செஞ்சிட்ட என்று சுட்டி காட்டாமல் முன் செல்லுங்கள், மன்னிப்பை தருகின்றார். மூன்றாவது கொடை தைரியத்தை தருகின்றார். நான்காவது கொடை சமாதானத்தை தருகின்றார். ஒவ்வொரு முறையும் உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் காட்சியளித்த போது அவர் சொன்ன முதல் வார்த்தை சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஐந்தாவது கொடை சகோதரத்துவத்தை தந்தார். நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வினை அந்த சீடர்களுக்கு தந்தார். ஆறாவது கொடை பகிர்ந்து வாழக்கூடிய அந்த மனநிலையினை தந்தார். இறுதியாக தூய ஆவியானவரை கொடையாக தந்தார். ஆவி அன்பார்ந்தவர்களே, மக்தலா மரியாளை போன்று நம் ஆண்டவரை உண்மையாகவே தேடி செல்வோமானால், உயிர்த்த ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் நாம் உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிப்போமானால், வாழ்க்கையில் நாம் வெறுமை அனுபவிக்கும் பொழுது இயேசுவை நாம் கண்டு கொள்ள முடியும், அவருடைய குரலுக்கு செவிமெடுக்க முடியும். இவ்வாறு இருக்க அந்த 7 கொடைகள், உயிர்த்த ஆண்டவர் தந்த 7 கொடைகளை நாம் நமதாக்கி கொண்டு நம்மால் வாழ முடியும். ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வினை மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நம்மால் வாழ முடியும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். உயிர்த்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.